மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் அங்கே நடந்த இந்த மகா கும்பமேளா, இது 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது தான் மகா கும்பமேளா அப்படின்லாம் சில கதைகள்லாம் சொல்லப்பட்டு அந்த கும்பமேளா நடந்து முடிந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 66 கோடி பேர் கலந்துக்கிட்டதா சாதனையா பாஜக RSS காரர்களால் சொல்லப்படுது. இந்தியாவுடைய பிரதமர் பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது இது விவேகானந்தருடைய சிகாகோ உரைக்கு நிகரானது, பகத்சிங்குடைய தியாகத்துக்கு நிகரானது, டெல்லியை நோக்கிய போர் பயணம் அப்படிங்கிற சுபாஷ் சந்திர போஸோட அறிவிப்புக்கு நிகரானது அப்படின்லாம் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தோட கனெக்ட் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒன்றிணைந்து நிகழ்த்திய மாபெரும் சாதனை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த கும்பமேளா குறித்து இவங்க உருவாக்கக்கூடிய இந்த பிம்பங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க சொல்ற இந்த டேட்டாலாம் உண்மையா அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரயாக்ராஜ் அந்த பகுதியில் நடந்த இந்த கும்பமேளா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமாக கூடி ஆற்றில் நீராடுறது தான் அந்த நிகழ்வு. இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விழா. இந்த விழா எப்படி ஒட்டுமொத்த தேசத்தின் நிகழ்வா கொண்டாடப்படுது, பெருமையாக பார்க்கப்படுது, அப்படி இந்த பிரச்சாரம் நிகழ்த்தப்படுது அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அவங்க சொல்லக்கூடிய தரவுகள், நாங்கள் 66 கோடி பேர் இங்கே வந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த 66 கோடி பேர் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு ஏற்படுத்துறாங்க. அந்த ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 66 கோடி பேர் வந்தாங்கன்னு சொல்றது ஒரு பச்சை பொய் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி நம்ம பார்த்தா, இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பிரயாக்ராஜ் நடந்த இந்த கும்பமேளாவுக்கு வர்றவங்க எப்படி வருவாங்க? ஒன்று ஃப்ளைட்டில் வரணும், இல்லைனா ட்ரெயினில் வரணும், இல்லைனா பஸ்ஸில் வரணும், இல்லைனா ஓன் வெஹிக்கிளில் வரணும். இந்த 4 வழிகளில் தான் வந்திருக்கணும். அப்போ இது குறித்தான தரவுகள் அப்படிங்கிறதுலாம் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அந்த தரவுகள் வெவ்வேறு ஒரே இடத்துல சொல்லப்படலை எங்கேயுமே. இப்போ தமிழ்நாடு அரசு பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, ஏதோ ஒரு சிறப்பு நாட்களுக்கெல்லாம் வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்து விடுறப்ப இத்தனை லட்சம் பேர் தமிழ்நாடு முழுக்க உள்ள மாவட்டங்களுக்கு போனாங்கன்னா சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒட்டுமொத்தமாக இந்தந்த பகுதிகளிலிருந்து இவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்லாம் உத்தரப்பிரதேச அரசாங்கமோ எதுவுமே சொல்லலை. கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள்ல சில ப்ரெஸ் ரிலீஸ்ல கொடுக்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தா பிரயாக்ராஜ். அந்த ஏர்போர்ட்டுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களில், கும்பமேளா நடந்த நாட்களில் வந்த மொத்த ஃப்ளைட்களோட எண்ணிக்கை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 5225 ஃப்ளைட். இது வழியாக அங்கே வந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5,60,174 பேர் வந்திருக்காங்க. அடுத்து இன்னொரு வழி அப்படின்னு எடுத்து பார்த்தா அது ட்ரெயின். இந்த ட்ரெயினில் எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படிங்கிறத கணக்கிட்டு பார்க்கலாம். அப்படின்னா ஒன்றிய அரசாங்கத்துடைய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவே என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரெயின் வழியா இங்க 4,25,00,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாநிலத்துடைய மற்ற பகுதிகளில் இருந்து தனியார் வாகனங்கள்ல வந்தவர்கள் குறித்தான எந்த தரவுகளும் அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா பஸ்ல வந்தவங்க எண்ணிக்கை அப்படின்னு பாக்குறப்ப உத்தரப்பிரதேசம் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்க கொடுத்த அறிக்கையே 3,25,00,000 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த 66 கோடி அப்படிங்கிறதுல அது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்களான்னு தெரியல. இது US உடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷனை விட அதிகம். கிட்டத்தட்ட இந்தியாவில் அதிக அளவில் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு 10 மாநிலங்களுடைய மக்கள் தொகை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த தரவுகள் இப்படி பார்த்தா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், குஜராத் இப்படி அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய 10 மாநிலங்களுடைய மக்கள் தொகை அங்க கூடுனதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 140 கோடின்னு பார்த்தா 66 கோடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதுல ஒரு பெரும்பான்மையான எண்ணிக்கை. இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்தமா இந்துக்கள்னு சொல்லப்படுறவங்களும் அங்க கூடியிருந்தாலோ இல்ல அதுல ஒரு 75% பேர் கூடியிருந்தாதான் இவ்வளவு பெரிய எண்ணிக்கை கூட முடியும். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு 10 மாநிலங்களுடைய மக்கள் தொகைக்கு ஈக்குவலான கூட்டம் அங்க கூட்டுச்சு அப்படிங்கிறத எப்படி ஒரு செய்தியா இவங்களால சொல்ல முடியுது அப்படின்னு நமக்கு சொல்ல முடியல. ஏன்னா அது ஒரு ஊரு, அந்த ஒரு நிலப்பரப்புக்குள்ள எப்படி இவ்வளவு கூட்டம் கூடியிருக்க முடியும் அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வி. எந்த வழியாக வந்தார்கள் அப்படிங்கிற தரவுகள் எடுத்து பார்த்தோம்னா அதுல சொல்லக்கூடிய தரவுகள் இப்படி எந்த வகைகளிலுமே எண்ணிக்கை வரல. சரி, கார்ல வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அதுவுமே உத்தரப்பிரதேசத்துடைய போலீஸ் அவங்க எல்லாம் கொடுத்த தரவுகள்ல பார்த்தா அந்த வழியா வந்த தனியார் வெஹிக்கிள்கள் வழியா ஒரு 2 கோடி பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பாஜக கோலோச்சக்கூடிய நரேந்திர மோடி தொடர்ச்சி ஆட்சி செய்து இன்னைக்கும் பாஜக ஆண்டு சென்றிருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலிருந்து சாலை போக்குவரத்து வழியா, அரசு போக்குவரத்து துறை வழியா கும்பமேளாவுக்கு வந்தவங்க எண்ணிக்கை வெறும் 5,798 தான். ஒரு 10,000 பேர் கூட குஜராத்ல இருந்தே வரல. ஆனா 66 கோடி பேர் வந்தாங்க. இது ஒரு மாபெரும் சாதனை. இதன் வழியாக நாங்கள் உத்தரப்பிரதேசத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து விட்டோம், வேலை வாய்ப்பை அதிகரித்து விட்டோம்லாம் நம்ம கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மொத்த கும்பமேளா நடந்த அந்த நிலப்பரப்பு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அது 4,000 ஹெக்டர், 40 சதுர கிலோமீட்டர்
கிலோமீட்டர் தூரம் தான் அந்த கும்பமேளா மொத்தமே நடந்தது. அப்படி ஒரு சின்ன இடத்துக்குள்ள தான் இவ்வளவு பேர் கூடுனாங்க அப்படிங்கிறத நம்ம கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பாஜக அரசுக்கு தன்னுடைய சாதனையா சொல்றதுக்கு இந்த 10 ஆண்டுகள் ஆட்சிகள்ல எதுவுமே இல்லை. உத்தரப்பிரதேசத்துல இந்த கும்பமேளா இது புதுசு கிடையாது. இது 2013 நடந்துச்சு, 2017 நடந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அங்க கும்பமேளா நடக்கிறதும், கும்பமேளாவுக்கு சாதாரணமான ஏழை எளிய மக்கள் அந்த ஒரு ஏதோ மத அடிப்படையில் நம்பிக்கையில் வர்றது அப்படிங்கிறது சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வு. அதை ஒரு அரசாங்கத்துடைய சாதனையாக மாற்றி காமிச்சு மீண்டும் அங்கே ஒரு இந்துத்துவ அரசியலை வேறுபட வைக்கிறதுக்கும் விருட்சமாக்குறதுக்குமான சதி இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு நாம் இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு விழுந்த அடி ரொம்ப பெருசு. அவங்களுக்கு அயோத்தியிலேயே அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. பாஜக வலுவான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் அவர்களுக்கு சமூக நீதி அரசியல் வழியாக தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கின அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பாக இருக்கலாம், ராகுல் காந்தி ஒவ்வொரு முறையும் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீடு குறித்து உரையாடுவதாக இருக்கலாம், இது எல்லாமே ஒரு பெரிய அளவில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட அங்கே அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு, அரசியல் புரிதலை ஏற்படுத்தி இருக்கு. அவங்க பாஜக கிட்ட இருந்து எச்சரிக்கையாக இருக்காங்க. அதிலிருந்து மீண்டும் மடைமாற்றி ஒரு மத அரசியலுக்குள்ளேயே அவர்களை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கான வேலையாக தான் இந்த கும்பமேளாவை இவ்வளவு பெருசா ஊதி பெருக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது. இப்படித்தான் மண்டல் கமிஷன் விபி சிங் அரசுல நிறைவேற்றப்பட்ட பொழுது வட இந்திய பகுதிகளில், குறிப்பா பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இந்த பகுதிகளில் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அரசியல் உரிமை அப்படிங்கிறது ஒரு உரையாடலாக உருவாகின பொழுது அதுக்கு கவுண்டரா அவங்க பாபர் மசூதியை நோக்கி அந்த ராம ரத யாத்திரையை அத்வானி தொடங்கினார். பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அரசியல் உரையாடலை மடைமாற்றுவதற்காக தான் அந்த ரத யாத்திரை நடத்தப்படுது அப்படிங்கறத அன்னைக்கே லாலு பிரசாத் யாதவ் ரொம்ப தெளிவா கண்டிச்சார். அதே மாதிரி இன்னைக்கு உருவாயிருக்கக்கூடிய இந்த அரசியல் எழுச்சி அந்த வட இந்திய பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு மக்களுடைய அரசியல் எழுச்சியை மடைமாற்றுவதற்கு, மீண்டும் அவர்களை இந்துக்களாக இந்துத்துவ இந்த மத அரசியலை மட்டுமே பூசுவதற்காக தான் இந்த கும்பமேளா இவ்வளவு ஒவ்வொரு முறையும் நடக்கக்கூடிய கும்பமேளா இவ்வளவு பெரிதாக ஊதி பெருக்கப்பட்டு அதை இந்தியாவின் சாதனை அப்படிங்கிறதையும் இந்தியாவின் ஒற்றுமையின் சாதனை அப்படின்னும் நரேந்திர மோடியால முன்வைக்கப்படும். இப்ப இன்னொரு கேள்வி நமக்கு எழுது. இவ்வளவு பெரிய சாதனையை நடத்தியிருக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில் கிட்டத்தட்ட நெருக்கடியில 30 பேருக்கு மேல ஒரே இடத்துல இறந்திருக்காங்க. அது இல்லாம இன்னொரு இடத்துல ஒரு 7 பேர் இறந்திருக்காங்க. 60 பேருக்கு மேல சிகிச்சைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு மாபெரும் நிகழ்வு ஒரு அரசு ஒருங்கிணைக்குது. அந்த நிகழ்வுல கிட்டத்தட்ட 30 பேர் இறந்திருக்காங்க நெருக்கடியில. இதே காலகட்டத்தில் அதே ஊர்ல கும்பமேளா நடக்கக்கூடிய அதே பகுதிகளில் எலைட் கும்பா மேளா அப்படின்னு ஒண்ணு நடக்குது. அது பணக்காரர்களுக்கு ஒரு நாள் அங்கு தங்கி இந்த கும்பமேளாவில் பங்கெடுப்பதற்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்புடன் கூடிய ரிசார்ட்டுகள் புதிதாக உருவாக்கப்பட்டு எந்த ஆற்றில் நீராடுவதற்காக இந்த அப்பாவி ஏழை இந்துக்கள் முண்டி அடிச்சு போய் நெருக்கடியில சிக்கி இறந்தாங்களோ அது நடந்து கொண்டிருக்கிற பொழுது அப்படி ஒண்ணு நடக்கிறதே தெரியாம கங்கை ஆற்றுல பிரைவேட் போட்ல ஆற்றுக்கு போய் அந்த சங்கம் சொல்லக்கூடிய பகுதிகளில் அவங்க நீராடுறது தனியா அமைக்கப்பட்டிருக்கு. ஆக பணக்காரர்களுக்கு ஒரு கும்பமேளாவும் ஏழைகளுக்கு ஒரு கும்பமேளாவுமா இந்த கும்பமேளாவே நடந்திருக்கு. ஆனா நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் சொல்றாரு இது தேசத்தின் ஒற்றுமை அப்படிங்கிறாரு. இது தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை நிர்வகிக்கக்கூடிய கோயில்கள்ல கட்டண வரிசை ஒன்று இருக்கு. அதாவது அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது குறித்து அண்ணாமலையில் ஆரம்பிச்சு ஹெச் ராஜாவில் ஆரம்பிச்சு பாண்டே வரைக்கும் எல்லாருமே கோயிலுக்கு போனா எல்லாத்துக்கும் காசு கேட்கறாங்க அப்படின்லாம் கதை விடுற வேலையெல்லாம் நம்மகிட்ட பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல கோயில்கள்ல வரிசையில நிக்கிறப்ப ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படிங்கறத மையமா வச்சு அது அறநிலையத்துறை நோக்கி அவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்கிற வேலைகள் எல்லாம் பாஜக RSS பாக்குது. நேத்து கூட ஹெச் ராஜா நான் ஓம் குமார்னு ஒருத்தர் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு விட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா 37 பேர் இறந்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல. 37 பேர் நெருக்கடியால அரசால ஒழுங்கா நிர்வகிக்க முடியாம எந்த விதமான அதுல பங்கெடுத்தவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த கும்பமேளாவில் நுழைவதற்கான நுழைவாயில் வெளியேறுவதற்கான வாசல் அப்படி எதுவுமே கிடையாது, முறையான வசதிகள் எதுவும் ஏற்படுத்தப்படல, அதனாலதான் இந்த இறப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெல்ல தெளிவா பங்கெடுத்தவங்க பத்திரிகையாளர்கள் பல ஆய்வாளர்கள் தரவுகளோட சொல்றாங்க. இது குறித்தெல்லாம் எங்கேயுமே வாய் திறக்காத ரங்கராஜ் பாண்டே ஒரு கும்பமேளாவில் நெருக்கடிகள் நிகழ்ந்து 30 பேருக்கு மேற்கொள்ள இறக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் பிரைவேட் போட்ல நீராடுவதற்கான வசதி செய்து கொடுத்து பணக்காரர்களுக்கு இந்த கும்பமேளா நெருக்கடிகளோ இதுல சாதாரண அப்பாவி மக்கள் இறக்குற தகவல் கூட அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுங்கிறது அவங்க உணரக்கூட முடியாத அளவுக்கான நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி நீராட வைக்கக்கூடிய அந்த வேலை குறித்து ரங்கராஜ் பாண்டே நேர்மையானவராக இருந்தா அதை கேட்டிருக்கணும்ல. கும்பமேளா எல்லாருக்கும் ஒரே கும்பமேளா தானே, அத பணக்காரர்களும் ஒரே இடத்துல இந்த நுழைவாயிலும் உள்ள நுழைகிறதுக்கும் வெளியே போறதுக்கும் வாசல்களே இல்லாம அந்த கூட்டப்பட்ட அந்த
40 சதுர கிலோமீட்டருக்குள்ள வந்து தானே நீராடி இருக்கணும், ஏன் ஒரு எலைட் கும்பமேளா உருவாக்குனீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கணும்ல. ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, அது வேலை வாய்ப்பை உருவாக்குச்சுன்னு நம்மகிட்டே கதை விடுவார். அங்க இறந்து போன இந்த 37 பேர் குறித்து எந்த கேள்வியும் கேட்காத ஹெச் ராஜா உடல்நிலை சரியில்லாம இறந்து போன ஒருத்தரை வச்சு அது அறநிலைத்துறை வந்து எதிர்த்து அரசியல் செய்கிறதுக்காக ஒரு சதி வேலையில ஈடுபடுறாங்க. இந்த பாஜக காரங்களுடைய இரட்டை வேடம் அது இந்த கும்பமேளாவும் தமிழ்நாட்டு அறநிலையத்துறையும் சம்பந்தப்படுத்தி இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். நேர்மையா இருந்திருந்தா தமிழ்நாட்டு கோயில்கள்ல அந்த கட்டண வரிசை குறித்து மாசத்துக்கு ஒரு முறை பேசுறாங்க. நீங்க தீட்சித சிதம்பரம் கோயிலுக்கு போனா காசே கிடையாது, ஆனா இங்க போனா 100 ரூபாய் கொடுத்தா முன்னாடி போயிடலாம் அப்படின்லாம் நம்ம ரங்கராஜ் பாண்டே தொடர்ச்சியா அறநிலையத்துறை குறித்து விமர்சனம் பண்றாரு. கும்பமேளாவுடைய எலைட் கும்பமேளா குறித்து நீங்க ஏன் பேசல அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. ஆக பாஜக காரங்களா இருக்கலாம், ஆர்எஸ்எஸ் காரங்களா இருக்கலாம், ஹெச் ராஜாவா இருக்கலாம், பாண்டேவா இருக்கலாம், இன்னும் யாராவும் இருக்கலாம், இவங்க எல்லாரும் பேசக்கூடிய பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி சொல்றாருல இந்தியாவின் ஒற்றுமை அப்படின்னு, அவங்களே 2 கும்பமேளாவை நடத்திட்டு இந்தியாவின் ஒற்றுமைன்னு சொல்றாங்கல்ல, இது எல்லாவற்றுக்கு பின்னாடியும் பல அரசியல் காரணங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள இந்த ரங்கராஜ் பாண்டேல அண்ணாமலை வரைக்கும் அறநிலையத்துறைக்கு எதிராக பேசக்கூடிய இந்த விஷயங்களை கும்பமேளாவில் நடந்த சீரழிவுகளோடையும் நெருக்கடியால் ஏற்பட்ட இறப்புகளோடையும் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு போலியானவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். இது போல பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுண் அரசியலை தெரிஞ்சுக்க நீங்க மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.